வானத்தில் பறக்க அந்த பறவை போல நாமளும் ஒன்றாக கூடுவது பண்டிகை, கல்யாணம், இது போல கோயில் பண்டிகை தான் ஒன்று சேர்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஒன்று சேர்ந்தப்பறம் அவங்க அங்கே வேலைக்கு போகிறோம். இந்த ஆண்டு சிறப்பாக பவானி நானா நகர் அங்காளம்மா பரமேஸ்வரன் திருக்கோயில் ஆண்டு விழா சூப்பராக நடைபெற்றது. எல்லாரும் பங்காளிகள் ஒன்று சேர்ந்தாங்க. சந்தோஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்னதானம் பரிமாறினாங்க. கோயில் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. நல்லா பூஜை இருந்தது. சாமி அலங்காரம் சூப்பராக இருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்குது. நம்ம குலதெய்வம் அழகாக இருந்தது. பார்க்க இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. எல்லா நண்பரும் ஒன்று சேர்ந்து அப்படியே ஊஞ்சல் ஆடினாங்க பாரு. நம்ம அங்காள பரமேஸ்வரன் எந்த சாமி கடவுளுமே கிடையாது. சாமி எவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுது பார்த்தீங்களா? நம்ம எப்படி அழகாக அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு அழகாக வராங்க பாரு. பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு. அது ஆத்தாங்கரை பக்கத்தில் இது வரைக்கும் எந்த கோயிலும் அமையவில்லை. நம்ம குலதெய்வம் மட்டுமே அமைந்தது. ஆற்றுல வர தண்ணி அதுக்கே போகுது. எந்த கோயில் வருது? அது நம்ம ராணாநகர் அங்காளம்மன் கோயில் மட்டுமே. இந்த வருஷம் ஆண்டு சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. நல்லா திருப்தியாக இருந்தது. அழகான அலங்காரம். சாமி சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஒரு ஐயருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சிறப்பாக பூஜை நடந்தாங்க. அமைதி காத்து கோயில் அமைதியாக உட்காந்து எந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் மீன் பேச்சு இல்லாமல் அழகாக சாமி கும்பிட்டாங்க. அழகாக தேங்காய் பழம் உடைச்சாங்க. அருமையாக வாங்கினாங்க. வரிசையாக நின்று சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் மாற்றினாங்க. ஐயர் கையில் திருநீர் கொடுத்தாங்க. சந்தோஷமாக நெட்டியில் இட்டாங்க. கூட்டம் நெரிசலும் கூட அமைதியாக தான் வந்தாங்க. மக்கள் அமைதி காத்து எல்லாம் தேங்காய் பழம் வரிசை உடைச்சாங்க. அழகாக அப்புறம் நம்ம சாமியை புடவையில் ஏழை விட்டாங்க. அது அழகாக அவர் ஏழை விட்டார். அவர் அழகாக பேசினார். அழகாக புடவை அவங்கவுங்க பிடிச்ச புடவை வாங்கினாங்க. ஏழத்தில் அப்புறம் அன்னதானம் சூப்பராக இருந்தது. சாப்பாடு மீண்டும் கேட்டு சாப்பிட்டாங்க. சாம்பார், ரசம், குழம்பு, வடை எல்லாமே நல்லா இருந்தது. மோர் சூப்பராக இருந்தது. அதை விட சாம்பாரோட ரசம் சூப்பராக இருந்தது. நல்லா வரிசையாக உட்காந்து சாப்பிட்டு